ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்திரி வயலில் இந்த களையெல்லாம் முன்னாடி காட்டியிருப்போம் போன வீடியோவில். எவ்வளோ இருந்தது பாருங்கள். இப்போ வந்து பவர் வீடரை வச்சு சுத்தமாக ஓட்டிட்டோம். ஓட்டி ஒரு 95% களையெல்லாம் குறைச்சிட்டோம். இப்போ அப்படியே மரத்துக்கு கீழே இருக்கிறத மட்டும் மம்முட்டியால் சுத்தம் பண்ணிக்கிறோம். ஏன்னா வேறு அடிப்படும்ல, அதனால் மம்முட்டியால் சுத்தம் பண்ணிக்கிறோம். சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருந்தது கொல்லை ஃபுல்லாக. அதை ஆனால் ஓட்டி கிளியர் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த மம்முட்டியால் சுத்தம் பண்ணது எப்படி இருக்குது பாருங்கள். கிளியராக இருக்கா சுத்தம் பண்ண வரைக்கும். அப்போ தான் முந்திரி கொட்டை பிறக்கும்போது ஒரு பூரான் பூச்சி தேள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்கும். அதனால தான் சுத்தமாக வச்சுக்கிறது. முந்திரி கொட்டை கீழே விழுந்தாலும் பளிச்சுன்னு தெரியும். இப்போ கிளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி விட்டு மருந்து அடிக்கணும். இந்த பனி அதிகமாக இருக்கிறதுனால சூறை தாக்குதுன்னா அந்த பூவெலாம் கருவுன மாதிரி ஆகிடும். அது வந்து கருவுன மாதிரி ஆனால் மகசூல் பாதிப்பு ஏற்படும். அதனால சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி தோப்புக்கு தண்ணி வச்சு மருந்து அடிக்க போகிறோம். முந்திரி வயலை சுற்றி அங்கங்கே தட்டைப்பயிர் வச்சுருக்கோம். எதனால் தட்டைப்பயிர் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்வினி பூச்சி வந்து முந்திரியில் வந்து தாக்கம் இருக்கும். அந்த முந்திரியில் தாக்கத்தை குறைக்கிறதுனால தட்டைப்பயிர் போட்டிருப்போம். தட்டைப்பயிர் அந்த அஸ்வினி பூச்சி ரொம்ப விரும்பும். இங்கே பாருங்கள், இந்த செடி எந்த அளவுக்கு அஸ்வினி தாக்கம் இருக்குது பாருங்கள். அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு தட்டைப்பயிருக்கு தாக்கும் போதே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு மருந்து அடிச்சிடலாம். அதனால் போட்டு வச்சுருக்கோம். அப்படி இருந்துமே இங்கே பாருங்கள், இந்த முந்திரி பூவில் இருக்குது பாருங்கள் அஸ்வினி. அதை வந்து அந்த எறும்பு சாப்பிடுது பாருங்கள். பூச்சியில் வந்து 2 வகை இருக்குது, சைவ பூச்சி அசைவ பூச்சின்னு. இந்த மாதிரி அஸ்வினி இந்த புழு இதெல்லாம் வந்து சைவ பூச்சி, நம்ம பயிர்களை சாப்பிட்றது. அசைவ பூச்சிங்கிறது வந்து நம்ம பொறிவண்டு இந்த தட்டான் இந்தமாரி இதெல்லாம் வந்து அசைவ பூச்சி. இதெல்லாம் வந்து சிலந்தி வேலை. இந்த சிலந்தியும் வந்து நன்மை செய்கிற பூச்சி தான். நம்ம பயிரை தாக்க பறந்து வரும்போது இந்த சிலந்தி வலையில் பூச்சி மாட்டிக்கும், சிலந்தி சாப்பிட்றோம். அந்தமாரி வந்து நம்ம கருவாட்டு வாலி குருவி சொல்லியிருந்தோம்ல, அதுவும் வந்து நம்ம பயிரில் இருக்க புழு பூச்சிலாம் சாப்பிட்டோம். அதுவும் வயலுக்கு வந்து நிறைய வருது. இப்போல்லாம் நம்ம வயலுக்கு வந்தாலே போதும், இந்த கருவாட்டு வாலி எங்கே இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. இதை பாருங்கள், அப்போது பாருங்கள். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நம்ம வந்து மருந்து அடிக்க போகிறதில்ல, அதாவது பூச்சிக்கொல்லி அடிக்க போகிறதில்ல. இயற்கை முறையில் பூச்சி வெரைட்டி தயாரித்து நம்மளே அடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை காட்டுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.